வணக்கம். 1/4/2026 புதன்கிழமை இன்றைய விருச்சிக ராசி பலன். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது. செய்யும் வேலை எதுவானாலும் கவனத்தோடு இருக்க வேண்டும். அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தால் தேவையற்ற மனக்குழப்பம் ஏற்படும். செய்யும் வேலையில் சிறிய தவறுதல் பெரிய அளவுக்கான மன சங்கட்டங்களை உருவாக்கும் என்பதனால் எந்த வேலை செய்தாலும் அதில் முழு கவனம் வேண்டும். அனைவரிடத்திலும் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். பக்குவத்தோடு பேச வேண்டும். இன்றைய நாள் விருச்சிக ராசியில் வரக்கூடிய விசாக 4ஆம் பாதம். செய்யும் வேலையில் கவனத்தோடு இருங்கள், நினைத்த நிறைவேறும். அனுசம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழகுங்கள், வீண் வாக்குவாதத்தை தவிருங்கள். கேட்டை நன்மை நடக்கும், அதே நேரம் அனைவரிடத்திலும் கவனத்தோடும் பக்குவத்தோடு பழக வேண்டும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது தனுசு ராசி பலன். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இன்றைய நாள் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள். இன்றைய நாள் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போதும், உயரமான தளங்கள், கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களை பணிபுரியும் போதும் மிகவும் கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள். தனுசு ராசியில் வரக்கூடிய மூல நட்சத்திரம். பயணம் செய்யும்போது மேலே செய்யும் இடத்திலும் கவனத்தோடு இருங்கள். மாலை நேரத்தில் மனதுக்கு இனிய சம்பவம் நடைபெறும். போராடும் சர்வ காரிய வெற்றி, சர்வ எண்ணங்களும் ஈடேறும். மாலை நேரத்தில் பயணம் செய்வதை தவிர்ப்பது மிக மிக நன்று. உத்திராடம் சர்வ எண்ணங்களும் ஈடேறும், சர்வ காரியத்தில் வெற்றி கிடைக்கும். நினைத்தபடி நிறைவேறக்கூடிய நாள். சற்று பொறுமை வேண்டும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது மகரம். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய மிக மிக சிறந்த நாள். சர்வ எண்ணங்களும் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். தொழில் வளர்ச்சி, வருமானம், வீடு, மனை சம்பந்தப்பட்ட வகையில் எடுக்கும் முயற்சிகள், வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி, படிப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம், அனைத்திலும் நன்மை கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் மகர ராசி நண்பர்கள். மகரத்தில் வரக்கூடிய உத்திராட நட்சத்திரம். சற்று பொறுமையோடு இருந்தாலே சர்வ காரியத்தில் வெற்றி கிடைக்கும். திருவோணம் நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய நாள். அனைவரிடத்தில் இருந்தும் அன்பு, பண்பு, பாராட்டுதல் கிடைக்கக்கூடிய நாளாக மாறும். அடுத்ததாக அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சர்வ எண்ணங்கள் ஈடேறும். சர்வ காரியத்தில் வெற்றி கிடைக்கும். சர்வ சங்கட்டங்களும் விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது கும்பம், மீன ராசி நண்பர்களை பற்றி காண்போம். நண்பர்களே, இன்றைய பங்குனி உத்திரம். முருகப்பெருமானை வெளிப்படுங்கள். சர்வ சங்கட்டங்களும் விலகும். சர்வ காரியத்தில் வெற்றி கிடைக்கும். வணக்கம்.